ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலேயே என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னா ப்ரௌனி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். காலையிலேயே பாருங்க, எல்லாமே அப்படியே தான் கிடக்கும். சரி, கண்டுகொள்ளாதீங்க. நேற்றுக்கே சொன்னேன் மிதுன்னு எனக்கு ப்ரௌனி செஞ்சுதாங்கன்னு அன்னையே கேட்டிருக்கேன். நான் செஞ்சு தரேன்னு சொல்லி நேற்றுக்கு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டு சாக்லேட் இருக்குல்ல, இதில் ஆஃப் தான் எடுத்தேன். ஆஃப் எடுத்து தான் ஆஃப் எடுத்து 2 முட்டை, அடுத்து 1 கப்பு சர்க்கரை, அப்புறம் கொக்கோ பவுட்ரு, மைதா மாவு, கொஞ்சோண்டு பேக்கிங் பவுட்ரு, இவ்வளோதான் ப்ரௌனிக்கு நான் இது பண்ணுறது. ப்ரௌனி எப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் சாக்லேட் இருக்குல்ல, அதை வெட்டி உள்ளே வைக்க வேண்டியதான். செமையாட்டு இருக்கும். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தாலே சாடன் போல இருக்கா. ஆனால் எப்படி வரான்னு சொன்னில்ல, கொஞ்சம் பந்தா காட்டி வச்சுதேன். எப்படி வரான்னு தெரில. நான் இந்த சாக்லேட் இருக்குல்ல, இது எடைய போடலாம். செம்மையாட்டிருக்கும் டேஸ்ட் இருக்குல்ல. இந்த சாக்லேட்டையும் எடைய வச்சும்போது நம்ம வெந்து வரும்போது அதை பிச்சும் போது இந்த சாக்லேட் வரும். அப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓவனில் வச்சாச்சு. எவ்வளோ டிகிரினா 180 டிகிரி டேஸ்டில் இருக்கும் தம்பி. செம்ம டேஸ்டில் இருக்கும் தம்பி. நான் அது வருமுன்னே கேக் ரெடியாக வருமுன்னே சொல்லுதேன். செம்ம டேஸ்ட்டில் இருக்குமென்னு சொல்லி அது எப்படி வரான்னு சொல்லி இறக்கி தெரில. உங்களுக்கு காட்டுதேன். இன்னும் சில்ட்ரன்ஸ் டே கேக்கு ரெடி ஆகிட்டு இருக்கி சூப்பராட்டி. இன்னைக்கு வேறு சில்ட்ரன்ஸ் டே. எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. அதனால நான் இன்னைக்கு கரெக்டாக கேக்கு செய்தேன். ஆனால் கேக் அழகாட்டி சூப்பராட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கேன். இந்த காலையில் என்னன்னு சொன்னான்னா ஃப்ரைட் ரைஸ் கிண்டலான்னு சொல்லிட்டு இருக்கேன். காலையில் ஃப்ரைட் ரைஸ் கிண்டு ஸ்கூலுக்கு வைக்கலான் இருக்கேன். திறக்காத மிதுசு, எனக்கே டவுட்டாக வருமான்னு சொல்லிட்டு. டவுட் இல்லை, நல்லா தான் வரும். பிரியாணியில் ஃப்ரைட் ரைஸ் வைக்கலான்னு சொல்லி சிக்கன் எடுத்து வெளியில் வச்சுருக்கு. பிரியாணி அரிசி பொங்கி வச்சுருக்கு. நம்ம கொஞ்சம் வெஜிடபிள் போட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் கிண்ட வேண்டியதான். கடையில் சாப்பிட்றதை விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டான்னு சொன்னா செம சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் வைக்கலாம். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே சொல்லலாம். தெரியுமா எனக்கு சில்ட்ரன்ஸ் டேன்னு? இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ததுக்கு பிரியாணி அரிசி ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் சிக்கனை நல்லா பொரிச்சிட்டு ஃப்ரைட் ரைஸ் வச்சலாம். இப்போ காலையிலே ஒரு ஜூஸ் குடிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படியோ சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிட்டு அப்படியே கேக் வெந்தான்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது இதுவரை வேவே இல்லை, வெந்திட்டு இருக்கி மேலே வர வந்தாச்சு பாருங்க. பார்த்தீங்களா? சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. ஆனால் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேவையில்லை, இதுவரை வேவையில்லை. பின்னி வேவும் போல எப்படி வருதான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஆனால் இதுவரை வேவையில்லை. செம்ம டேஸ்ட்டில் இருக்குது. ஆனால் வேவுமா என்னன்னு தெரில. அது வச்ச இதோட டபுள் மடங்காக வந்தாச்சு. ஆனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சணும் போல். அப்போ தான் டக்குன்னு வேவும் போல். எனக்கே தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம் ப்ரௌனி செய்தது. ஒரு வாட்டி செஞ்சு ஒழுங்காக வரையில. இது செகண்ட் வாட்டி வந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா பிஸ்கெட் இருக்கும்ல, பிஸ்கெட் அதை மாதிரி இருந்துச்சு. இப்போ இவங்க 2 பேருக்கும் சாப்பாடை ஃபஸ்ட் வச்சிடலாம். ஸ்கூலுக்கு நேரம் ஆயாச்சு. 8:32. இப்போ சாப்பாடு வைக்கலாம். ஒருத்தனுக்கு டிஃபன் பாத்திரத்தை காணல, அவனையும் காணல. இப்போ நம்ம இவனுக்கு ஃபஸ்ட் வச்சுட்டு மூட வேண்டியதான். இன்னைக்கு கொஞ்சம் எரிப்பு குறைவா போட்டிருக்கு. அவங்க 2 பேருக்குமே எரிப்பு நிறைய இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் செம டேஸ்டாக இருக்குது. சரி, ஓகே. 2 பேருக்கும் சாப்பாடு வச்சாச்சு. 2 கட்சியில் வச்சு ஒருத்தனுக்கு டிஃபன் பாத்திரத்தை காணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்னான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். இப்போ ஸ்கூல் கூட்டிகிட்டு வரலாம் 2 பேரையும். கேக் இதுவரையும் ரெடி ஆகல. பாய்.